Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். மத்திய பிரதேசம், கேரளாவில் SIR வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு. இரு மாநிலங்களிலும் 66.82 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம். பொங்கல் தொகுப்புடன் ரொக்கம் கிடைக்குமா என்ற கேள்விக்கு அது சஸ்பென்ஸ் என பதிலளித்த அமைச்சர் ரகுபதி. மிக விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தகவல். NDA கூட்டணியில் EPS இருக்கும் வரை அதில் இணைய மாட்டேன் என OPS திட்டவட்டம். 11 தேர்தல்களில் தோல்வியை தழுவிய அதிமுகவை அதல பாதாளத்தில் தள்ளியவர் EPS என்றும் குற்றச்சாட்டு. விஜய் ஒரு ஸ்பாய்லர் என பியூஷ் கோயல் பேசியதாக வெளியான தகவலுக்கு தமிழிசை மறுப்பு. அனைவரும் சேர்ந்து நின்றால் வெற்றி சுலபமாக இருக்கும் என்றும் விஜய்க்கு அழைப்பு. பொங்கல் பண்டிகையின் போது திரை அரங்குகளில் மோதும் ஜனநாயகன், பராசக்தி திரைப்படங்கள். தமிழகத்தில் உள்ள 1100 திரை அரங்குகளில் 45% திரை அரங்குகளில் பராசக்தி படம் ரிலீஸ். இனி விரிவான செய்திகள். மத்திய பிரதேசம், கேரளாவில் SIR வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. தமிழகம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் SIR எனப்படும் வரைவு வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் ஏற்கனவே வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதில் 97.37 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். இதனிடையே மத்திய பிரதேசம், கேரள மாநிலங்களில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. மத்திய பிரதேசத்தில் மட்டும் 42.74 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 31.25 லட்சம் வாக்காளர்கள் வேறு இடத்திற்கு மாறியதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. கேரளாவில் 24.08 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். பொங்கல் பரிசு தொகுப்புடன் 5000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்ற தகவல் தொடர்ந்து வெளியாகி வருகிறது. இந்த பரிசு தொகை 5000 ரூபாயில் தொடங்கி 2500 வரை வழங்கப்படும் என பேசப்பட்டு வருகிறது. இதனிடையே இது குறித்து அமைச்சர் ரகுபதியிடம் கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அமைச்சர், பொங்கல் அறிவிப்பு சஸ்பென்ஸ் என்றும் அதை இப்போது சொல்ல முடியாது என்றும் தெரிவித்தார். ரகசியமாகத்தான் இருக்கும், திடீரென அறிவிப்போம் என்றும் அமைச்சர் கூறினார். அரையாண்டு விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ், பொங்கல் பண்டிகையை கொண்டாட மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுக்க தொடங்கியுள்ளனர். நேற்றுடன் அரையாண்டு தேர்வு முடிவடைந்து இன்று விடுமுறை தொடங்குகிறது. இந்த விடுமுறையுடன் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு தினங்களை கொண்டாட மக்கள் தயாராகி வருகின்றனர். இதற்காக சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள் சென்னை கிளாம்பாக்கத்தில் உள்ள பேருந்து நிலையத்தில் குவிந்ததால் கூட்டம் அலைமோதியது. திருச்சி, மதுரை, நெல்லை உள்ளிட்ட நகரங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதேவேளையில் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் வழக்கம் போல உயர்த்தப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மதுரை செல்வதற்கு 1900 ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் 4000 ரூபாய் வரை தற்போது வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. எந்த பாசிச சக்தியாலும் தமிழ்நாட்டை ஒன்றும் செய்துவிட முடியாது என முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் கலந்து கொண்டார். அவருக்கு குழந்தைகள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து வரவேற்பளித்தனர். கேக் வெட்டி 3250 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார். சிறுபான்மை மக்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களின் வாழ்வில் ஒளி நிலைக்க வேண்டும் என்பதை எண்ணி திட்டங்களை தீட்டுவதாக முதலமைச்சர் கூறினார். சிறுபான்மை மக்களுக்கு திமுகவும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் உறுதுணையாக இருக்கும் என்றும், நீங்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கூறினார். வரும் தேர்தலில் EPSக்கு பாடம் புகட்டுவோம் என OPS கூறியுள்ளார். சென்னை புரசைவாக்கத்தில் அதிமுக தொண்டர் உரிமை மீட்புக் குழு ஆலோசனை கூட்டத்தில் OPS கலந்து கொண்டு பேசினார். தொண்டர்களுக்காக புரட்சித் தலைவர் MGR உருவாக்கிய அதிமுக தற்போது இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். முன்னதாக EPS இருக்கும் வரை அதிமுகவில் இணையப்போவதில்லை என்ற தீர்மானத்தை கூட்டத்தில் நிறைவேற்றினார். அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்துள்ள நிலையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நேற்று தமிழகம் வந்து EPS-உடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் பாஜக நிர்வாகிகளுடனும் அவர் ஆலோசனை நடத்தினார். விஜய் ஒரு ஸ்பாய்லர் என்றும், அவருக்கு விழும் ஓட்டுகள் மற்ற கட்சியின் வெற்றியை கெடுக்கும் என்றும் கோயல் கூறியதாகவும் தகவல் வெளியானது.
எனவே அது தேசிய ஜனநாயக கூட்டணியை பாதிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் பியூஷ் கோயல் பேசியதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. ஆனால் இதை தமிழிசை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். மேலும் விஜய் தனித்து நிற்காமல் அனைவருடனும் சேர்ந்து நின்றால் வெற்றி சுலபமாக இருக்கும் என்றும் தமிழிசை கூறினார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.